ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை பரமபத பாம்பு நகுஷன். நாம் எல்லாருமே பரமபதம் அப்படின்ற ஒரு விளையாட்டை விளையாடி இருப்போம். அதில் ஏணிகளும் பாம்புகளும் நிறைந்திருக்கும். புண்ணியம் செய்தவர்கள் ஏணியில் ஏறி வைகுண்டத்தை அடையலாம் அப்படின்னும், பாவம் செய்தவர்கள் பாம்பினால் கீழே தள்ளப்படுவார்கள் அப்படின்னும் பொருள்பட அந்த விளையாட்டு அமைந்திருக்கும். அது உண்மையிலேயே மகாபாரதத்தில் வரும் ஒரு கதையை தழுவியதாகும். சந்திர வம்சத்தை சேர்ந்த நகுஷன் என்கிற அரசன், அவன் இந்திர பதவியை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக 100 அஸ்வமேத யாகங்களை செய்தவன். ஒரு சமயம் தேவேந்திரன் விருத்திராசுரன் என்னும் ஒரு அரசனை கொன்றதால ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக தேவலோகத்தை விட்டு அகன்று தவத்தில் ஈடுபட்டு இருந்த சமயத்துல தேவலோகம் இந்திர பதவிக்கு தகுதியான ஒருவர் இல்லாம இருந்தது. அப்பொழுது தேவர்கள் நகுஷனை இந்திர பதவியில் அமர்த்தினாங்க. இந்திர பதவியை அடைந்த அவனுக்கு இந்திராணியையும் அடைய வேண்டும் அப்படின்ற ஆசையும் உருவானது. அதை இந்திராணியிடம் தெரிவித்தான். என்ன செய்வது அப்படின்னு புரியாம அவள் இதை தேவகுருவான பிரகஸ்பதி கிட்ட சொன்னாங்க. அதற்கு தேவகுரு, நீ அவனை மணந்து கொள்வதாக கூறிவிடு அப்படின்னு சொல்றாரு. குருவே, என்ன சொல்றீங்க? நான் அவனை மணப்பதா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இல்லை சசிதேவி, நீ நடிக்கப் போகிறாய். சப்த ரிஷிகளும் தாங்கி வர்ற பல்லக்கில் ஏறி என்னை காண வந்தால் நான் இதற்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு கூறிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. குரு கூறுவதில் ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு திடமாக நம்பிக்கையோடு நகுஷனிடம் இந்திராணி குரு கூறியதை போலவே கூறுறாங்க. இதனால மிகவும் சந்தோஷமடைந்த நகுஷன், இந்திர பதவியில் இருக்கும் என்னால் இது கூட செய்ய முடியாதா அப்படின்னு கூறிவிட்டு சப்த ரிஷிகளையும் கூப்பிட்டு தன்னை ஒரு பல்லக்கில் தூக்கி கொண்டு போகும்படி கட்டளையும் இட்டான். சப்த ரிஷிகளில் அகத்தியரும் அடங்குவார். சப்த ரிஷிகளில் நகுஷனை பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு இந்திராணியை சந்திக்க புறப்படுறாங்க. இந்திராணியை காணும் ஆர்வ கோளாறுல சர்ப்ப அதாவது சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு கூறுகிறான் நகுஷன். உருவில் சிறியவராக இருந்த அகத்தியரால் மற்றவர்களுக்கு வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருந்தது. அதனால அவரை பிடித்து கீழே தள்ளினான் நகுஷன். அவனது செய்கையால மிகவும் கோபமடைந்த அகத்தியர் முனிவர்களை இழிவாக நடத்தி சர்ப்ப என்று கூறியதால நீ சர்ப்பமாகவே அதாவது பாம்பாகவே போவாய் அப்படின்னு சாபமும் கொடுக்கிறாரு. தனது தவறை உணர்ந்த நகுஷன் அவர் கொடுத்த சாபத்திற்கு விமோச்சனம் கேட்க துவாபர யுகத்துல பஞ்ச பாண்டவர்களில் யுதிஷ்டர் கேட்கும் கேள்விகளுக்கு நீ சரியான பதிலை சொன்னால் உனக்கு விமோச்சனம் ஏற்படும், மீண்டும் இந்திரலோகத்தில் வந்தடைவாய் அப்படின்னு கூறுகிறார். பூமியில் ஒரு பெரிய பாம்பாக விழுந்த நகுஷன் ஒரு கானகத்தில் குகையில் வசித்து வந்தான். துவாபர யுகமும் முடிஞ்சது. வனவாசத்துல இருந்த பஞ்சபாண்டவர்கள் தன்னுடைய மூவர் இருக்க பீமனை மட்டும் காணவில்லையே அப்படின்னு அவனை தேடும் பணியில யுதிஷ்டர் ஈடுபட்டு இருந்தார். அப்போது ஒரு மலையின் குகையில் பீமனின் குரல் கேட்டது. அதை நெருங்கிய போது பாம்பாக இருந்த நகுஷன் 1000 யானை பலம் கொண்ட பீமனை சுற்றி வளைத்து இறுக பற்றி இருந்தான். மிகுந்த பலசாலியான தன்னை விழுங்க தயாராக இருக்கும் அந்த பாம்பை யார் என்று பீமன் விசாரிக்க தனக்கு நேர்ந்த சாபத்தை கூறினான் நகுஷன். அந்த சமயம் யுதிஷ்டர் அங்கு வர நடந்த விவரங்களை பீமன் அவர்கிட்ட கூறினான். யுதிஷ்டர் நகுஷனிடம் ஜீவாத்மா பரமாத்மா சம்பந்தப்பட்ட பலவிதமான கேள்விகளை கேட்கிறான். அனைத்திற்கும் சரியான பதிலை நகுஷன் கூறிவிட அவனுக்கு சாப விமோச்சனமும் கிடைக்குது. பீமனை விடுவித்து யுதிஷ்டருக்கு நன்றியையும் தெரிவித்து விட்டு தான் நிம்மதியாக இந்திரலோகத்திற்கு போனான் நகுஷன். இதனால தான் பரமபத விளையாட்டுல வைகுண்டம் அடைவதற்கு முன்னால மிகப்பெரிய பாம்பு ஒன்று விழுங்குமே, அதை நகுஷன் அப்படின்னு கூறுறாங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.